ஆக்சுவலி நேபாளத்தில் நடந்த அந்த இன்சிடெண்ட்டோட வீடியோவை பார்க்கும் போதெல்லாம் நெஞ்சு பதறிச்சு. அதை பார்த்ததும் உடனே எனக்கு திருப்பி போய் என்னோட நொச்சி மரத்தை பார்க்கணும்னு தோணுச்சு. எமோஷனல் ஆயிடுச்சு, பயங்கர எமோஷனல் ஆயிடுச்சு. இந்த சம்பவத்துக்கு எல்லா வடிவத்திலையும் நீங்கள் நான் எல்லாருமே ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறது தான், மனுஷன் மாதிரி ஒரு அயோக்கிய போய் அந்த உலகத்தில் எவனும் கிடையாது. ஆண் பெண் எல்லாத்தையும் சேர்த்தே சொல்கிறேன். இந்த பூமி வெப்பமயம் ஆகிறதுனால ஏற்பட்ட ஒரு வெடிப்பு தான் இன்னைக்கு இத்தனை பேர் அழிவுக்கு காரணமாக இருக்குது. அப்போ எனக்கு திருப்பி அந்த இயற்கை கிட்ட போய் தானே சரணடையணும்னு தோணும், அதுகிட்ட போய் தானே புலம்பணும்னு தோணும். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் செய்கிற எஃபெக்ட் எங்கேயோ ஒரு இடத்துல யாரையோ பாதிச்சுட்டே இருக்குது. அது நம்மளுக்கும் வரும், அதில் எனக்கு மாற்றுக்கிறதுக்கே இல்லை. எனக்கு இந்த மரத்திட்ட போய் கொஞ்ச நேரம் அழுகணும், அந்த சம்பவத்தை பார்த்து அழுகணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த நொச்சி மரத்துட்டே திருப்பி வந்தேன். ஒரு சின்ன விஷயம், நான் இது யோசிக்கும் போதெல்லாம் எங்கெல்லாம் என்னால் அதை தவிர்க்க முடியும்னு யோசிப்பேன். குறைந்தபட்சம் 10 நெகிழிப்பைகள் வாங்குற இடத்துல 1 மட்டும் வாங்க முடியுமா? தண்ணீரை அதிகமாக வீணாக்காமல் இருக்கிறதுலேருந்து பல விஷயங்களை என்னால் என்னென்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பண்ணுவேன். அந்த அறிவை எனக்கு கொடுத்தது இந்த மரம். யோசிச்சு பாருங்க, இதுக்கு பாத்தி கிடையாது, இதுக்கு தண்ணீர் கிடையாது, இது மழை பெஞ்சா மட்டும் சர்வைவல் ஆகக்கூடிய நிலையில இருக்கிற ஒரு மரம். ஆனால் இந்த மரத்துக்கு தான் நம்ம அறிவு இல்லை, மனுஷன் அதோட அறிவு கூட ஆளு அப்படின்னு பேசுகிறோம். கிடையாது. இந்த இடத்துல என்ன சர்வைவலாக வச்சுக்க, இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் என்னை எப்படி மாற்றிக்கணும், இந்த இயற்கைக்கு தகுந்த மாதிரின்றதை இந்த மரம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. நான் நிற்கிற இடத்துல அவ்வளோ கடுமையான வெயில் அடி, ஆனால் அந்த இடத்துல நின்று தன்னோட பசுமையை தற்காத்து கொள்றதோட மட்டும் இல்லாமல் எனக்கு தேவையான மருத்துவ குணமுள்ள இலைகளை எனக்கு கொடுக்குது. இவ்வளோ தூரம் பண்ணுற இயற்கைக்கு நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம மனுஷன்ட்ட இல்லை, முக்கியமான அயோக்கியத்தனத்தில் ரொம்ப முக்கியமானது ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம யார்கிட்டையும் சரண்டர் ஆக மாட்டோம். நம்ம பெரிய வேணாம், நான் பார்த்து சொல்ல விரும்புகிறேன், நம்ம பெரிய டேஷ், நம்மளுக்கு அந்த ஈகோ கொடிகட்டி பறக்கும். எனக்கு சரண்டராக ஒன்று வேணும் அப்படின்னு யோசிக்கும்போது இயற்கை தான். இயற்கைகிட்ட சரணடைகிறது, அதை தாண்டி நான் சரணடைஞ்சு என்னால் என்ன முடியுதோ அதை செஞ்சதுக்கப்புறம் இயற்கை என்னை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சுதுன்னா அது இயற்கையோட முடிவு. தாராளமாக நான் அதுக்கு தலைவணங்குறேன். மனுஷனை விட இயற்கை 100 மடங்கு 1000 மடங்கு, அது பல 100 மடங்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொடக்கு போடுற டயத்தில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். காட்டி கொடுத்துட்டு போயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நம்ம தெரியாமல் தப்பு பண்ணுறோம்னு நினைக்கிறீங்களா? தெரிஞ்சே பண்ணுறோம். நேபாளத்தில் நடந்த அந்த விஷயத்துக்கு எந்த வகையிலும் நீங்கள் காரணம் இல்லை அப்படின்னு உச்சு கொட்டிட்டு எஸ்கேப் ஆகிற அயோக்கியத்தனத்தை நான் பண்ண தயாராக இல்லை. நானும் அதில் ஒரு முக்கியமான காரணம். அந்த காரணத்திலிருந்து நான் விலகி ஓட தயாராக இல்லை. அதை சரி பண்ணுறதுக்கு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத யோசிக்கிறேன். நீங்களும் பண்ணுங்க. இந்த மரத்துக்கும் இந்த இயற்கைக்கும் என்னைக்கும் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டவனாக இருக்கேன். அதற்காகவே ஐ லவ் யூ டா தங்கம்.